நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம எல்லாருக்குமே டைமோட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே தெரியும், டைமை சரியாக செலவு பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம டைமை சரியாக செலவு பண்ணுறதில்ல. நம்ம எல்லாருக்குமே நல்லா சாப்பாடு சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருப்போம்னு தெரியும். ஆனால் நிறைய நேரங்களில் ஹெல்த்தியான சாப்பாடுகளை சாப்பிட்றதில்ல. நல்ல ஹேபிட்ஸை பழகணும்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நிறைய நேரங்களில் நல்ல ஹேபிட்ஸை நம்ம பழகிறதில்ல. ஆனால் அதே நேரம் ஒரு செமினார் முடித்து வரும்போதோ, இல்லை உங்களை மாற்றுற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கேட்கும்போதோ, இல்லை உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு பர்சனை பார்க்கும்போதோ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். ஏன்னா மனுஷனுங்கிறவன் இந்த பறவை மாதிரி உள்ளுறவுனால வேடந்தாங்களுக்கு போகிறவன் இல்லை. இந்த மனுஷங்கிறவன் சின்ன வயசுலேருந்து அவங்களோட சொசைட்டினாலையும் அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் இப்படி எல்லாத்தினாலையும் மோல்ட் ஆகிற ஒருத்தன் தான் ஒரு மனிதன். ஸோ இந்த வீடியோ உங்களை மோல்ட் பண்ண உதவும். காட்டுக்குள்ள ஒரு மிடில் ஏஜ்ட் மேன், நடுத்தர வயதுள்ள ஒரு ஆண் இளம் பசங்களுக்கு மரத்தில் ஏறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாராம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இமிடியேட்டாக ஒரு வனவிலங்கை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் உருவாகலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது திடீர்னு ஒரு யானையோ புலியோ சிங்கமோ கரடியோ கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடி மரத்தில் ஏறிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனாலேயே பரம்பரையாக அவங்களுக்கு இளம் வயதிலேயே மரத்தில் ஏறதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் தான் இதுவும். ஸோ இந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி டே ஆஃப் த ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா இளம் பசங்களையும் கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய மரத்தை அடியில் நிப்பாட்டி விட்டு இந்த மரத்தில் தான் நீங்கள் மேலே ஏற போகிறீங்க, ஏன்னா இது லாஸ்ட் டே ஆஃப் யுவர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பசங்களுக்கு என்ன தான் அவ்வளோ பெரிய மரத்தை பார்த்து மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் நம்ம ஏறணுங்கிற தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலையோடையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ட்ரெயினர் ஒவ்வொருத்தரையும் அந்த மரத்து மேலே ஏற சொல்லும்போது பையன் ஏறுறான். மேலே போய் அந்த உச்சியில் போய் அந்த கிளையை தொட்டுட்டு அப்படியே இறங்கி கீழே வரான். அப்படி கீழே இறங்கி வரும்போது இன்னும் பாதி தூரம் தான் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த ட்ரெயினர் பார்த்துப்பா கேர்ஃபுல்லாக இறங்கு அப்படின்னு சொல்கிறாராம். சரி, ஓகே. அடுத்தது இன்னொரு பையன் ஏறான். அவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே போய் அந்த கிளையை தொட்டுட்டு மெதுவாக கீழே இறங்கி வரான். இறங்கி வரும்போது அதே மாதிரி இன்னும் பாதி தான் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் ட்ரெயினர் சொல்கிறார் பார்த்துப்பா கேர்ஃபுல்லாக இறங்கு அப்படி. ஸோ இப்படி ஒவ்வொரு பசங்க மேலே ஏறி கீழே வரும்போதும் அந்த பாதி, அதாவது கீழே இறங்குறதுக்கு இன்னும் பாதி தூரம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரெயினர் சொல்லுவாரா பார்த்துப்பா கேர்ஃபுல்லாக இறங்கு அப்படி. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த ஒரே ஒரு பையனுக்கு ஏன் இந்த ட்ரெயினர் மேலே ஏறும்போது சொல்லலை கீழே இறங்கும்போது சொல்கிறாரு அப்படின்னு அந்த ட்ரெயினர்கிட்டே போய் கேட்குறான். ஐயா இங்கே பாருங்க, நானும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம், மேலே போகிறது தானே கேர்ஃபுல்லாக போகணும். ஆனால் நீங்கள் மேலே ஏறும்போது எதுவும் சொல்கிறதில்ல, ஆனால் கீழே இறங்குறதுக்கு பாதி தூரம் தான் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து பத்திரமா இறங்குன்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறீங்களே, ஏன் அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறான். அப்போ அந்த ட்ரெயினர் இங்கே பாரு, இந்த பதில் உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், எல்லாரும் இங்கே பாருங்க அப்படின்னு எல்லாரையும் அவர் பக்கம் திருப்புறார். ஸோ திருப்பிட்டு அவரோட பேக்ல இருந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ், அதாவது ஒரு பூத கண்ணாடி எடுக்கிறார், ஒரு பேப்பரையும் எடுக்கிறார். இப்போ அந்த பேப்பருக்கு மேலே அந்த பூத கண்ணாடியை வச்சு வெளிச்சத்தை ஒரே ஒரு பாயிண்ட்ல பட வைக்கிறார். அப்படி படும்போது என்ன ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தீ பிடிக்கும். சரி, ஓகே. ரெண்டாவது என்ன பண்றாரு அப்படின்னா அதே பூத கண்ணாடி எடுக்கிறாரு, இன்னொரு பேப்பர் எடுக்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்றாரு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல படுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அதுல இருந்து மேக்னிஃபை பண்ணி மொத்தமா வெளிச்சம் படுற மாதிரி பண்றார். அதாவது ஃபோக்கஸ் பண்ணல, ஒரு பாயிண்ட்ல பண்ணல, மொத்தமா விழுற மாதிரி பண்றார். இப்போ தீ பிடிக்கல. இப்போ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு, இதே மாதிரிதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் நம்ம எல்லாருக்குமே ஃபோக்கஸ் இருக்கும். நம்ம எல்லாரும் நல்லா பண்ணணும், பெர்ஃபெக்டா பண்ணணும், அழகா பண்ணணும் அப்படி எல்லா மனசுக்குள்ள நினைப்போம். இந்த மரத்துக்கு மேலே ஏறுறதும் அப்படிதான். எல்லாருக்குமே ஏறும்போது நல்லா ஏறணும், எப்படியாவது கேர்ஃபுல்லா ஏறணும், மேலே போய் தொட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனா முடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கே தெரியாம நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நமக்கே தெரியாம நம்ம கிவ் அப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நீங்க ஏறும்போது நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏறுறது கஷ்டம் தான், ஏறும்போது ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். ஆனா இறங்கும்போது மனசுக்குள்ள அந்த ஃபோக்கஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ கீழே விழுந்துடலாம், இல்ல அந்த மிருகம் போறதுக்கு முன்னாடி நீ கீழே இறங்கி வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் நான் கீழே இறங்கும் போதும் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத சொல்றேன். வாழ்க்கையிலையும் இது நீ என்னைக்குமே மறக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒன்றுதான், நம்மளால ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை ஆரம்பிக்க முடியும். ஆனா நிறைய நேரம் ஒரே விஷயத்த பண்ணாதான் அதுல மாஸ்டர் ஆக முடியும். ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? I fear not the man who has practiced 10,000 kicks once, but I fear the man who has practiced one kick 10,000 times. எனக்கு 10,000 கிக்க ஒரே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணவன் மேலே பயமே இல்லை. ஆனால் எவன் மேலே எனக்கு தெரியுமா பயம் இருக்கு?
ஒரே ஒரு கிக்கை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்ல, அவன் மேலே எனக்கு பயம் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அதை தான் நீங்களும் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கிவ் அப் பண்ணிடாதீங்க. யாருக்கு தெரியும், இங்கே ஆல்ரெடி ஹாஃப் வே வந்திருக்கலாம், இன்னும் போக வேண்டியது பாதி தூரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களோட ஃபோக்கஸ் இழந்துடக்கூடாது, அந்த நேரத்தில் கிவ் அப் பண்ணிடக்கூடாது, அந்த நேரத்தில் பின் வாங்கிடக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை விட பல ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கலாம். உங்களை ஏற்ற வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ உங்களை விட அதிகமான ஸ்கில்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இவங்க எல்லாரை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட ஒரே ஒரு ஸ்கில்லை நீங்கள் பெட்டராக இருந்தீங்கன்னா போதும், இந்த உலகமே உங்களை தலை மேலே வச்சு கொண்டாடும்.